ரவிக்குமார் அண்ணா ஆரம்பத்தில் திரையில் அவரை பார்த்து அவருடைய அழகை ரசித்து அவருடைய நடிப்பை ரசித்து அப்படி இருந்தேன்னா அதற்கு பிறகு செல்வியில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப ஜாலியான மனுஷன், எல்லாத்தையும் ஒரு ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர், எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னாக்க, எங்கிட்ட பர்சனலாக சொன்னது, நான் ஒரு சின்ன ஒரு செக்கப்புக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதே டாக்டர் யஷ்வந்த் அவரை போய் பார்க்கும்போது மேலே தான் இருக்கார் இந்த மாதிரி வருது. சரி நான் போய் பார்க்குறேன், வேண்டாம் நான் யாருக்கும் சொல்லலை, அப்போ உங்கள்கிட்ட மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவார், பார்க்க வேண்டாம். நாங்கள் சரி ரைட்டு ஓகே. அவர்கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், பேசுவேன், எப்படி இருக்கீங்கன்னு. அவரை ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். அவர் ஜாலியாக சிரிப்பார், எல்லாத்துக்கும் சும்மாடுறா அப்படின்பாரு. ஒரு சொந்த அண்ணா மாதிரி. அவருடைய பையன் வசந்த் ஒரு 22 வயசுலேருந்து அந்த பையனை, சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து எனக்கு தெரியும். நேற்று நைட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் அண்ணா இந்த மாதிரி ஆயிட்டார். அப்படிங்கும்பொழுது எனக்கு என்னன்னாக்க, அவருக்கு வந்த அந்த வியாதி இதுக்கு மேலேயும் கஷ்டப்படாமல் நல்லபடியாக ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவரை இறைவனை சேர்ந்திருக்கிறார். அவருடைய ஆன்மா இறைவன் நிழலில் பாருட்டும் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கணும். போயிட்டு வாங்கண்ணா அப்படின்னு